நம்ம எவ்வளவு நேசிச்சான்னு மட்டும் சொல்லிடுறேங்க. நம்ம உலகத்திலே நமக்கு ரொம்ப சிறந்த மாதிரியான ஆள் அம்மா அப்பா தானே சொல்லுவோம். என்ன கேட்டா என் மேல மட்டும்தான் எங்க அப்பனுக்கு கவலை, இல்லைன்னா என் அப்பாவும் பாரதியாரா ஆயிருக்கலாம். பாரதி தன் மக்கள் மீது மட்டும் கவலை கொள்ளவில்லை, நம் அனைவரின் மீதும் கவலை கொண்டதனால் தான் நம்ம மகாகவியாக உயர்ந்தார். நிறைய பேர் அந்த சுயநல வட்டத்தை தாண்டுவதில்லை. பாரதி தாண்டினான். தாண்டி ஒரு வார்த்தையை சொல்றான், காண்பவமெல்லாம் மறையும் என்றால் மறைந்ததெல்லாம் காண்பம் அன்றோ. பார்க்கிற விஷயம் எல்லாம் மறைஞ்சு போச்சுன்னா பார்க்காத விஷயம் எல்லாம் தெரியுங்கிறான். எதற்கு பின்னாலும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா, அது எல்லாம் சாஸ்வதமானது இல்லை என்று புரிகின்ற பொழுது எதற்கு பின்னால் ஓட வேண்டுமோ அதற்கு பின்னால் ஓடுவோம் என்பது கருத்து. நான் ஒரு சொல்ற, வீட்டுல போய் யோசிங்க. நாடினேன் நமச்சிவாயத்தை, நமச்சிவாயம் என்னை நாடியதுங்கிறாரு அப்பர். நாம் அவனை நாடுறது பெரிய விஷயம் இல்லை, அது நம்மளை நாடணும், அதான் பெரிய விஷயம். குருநாதர் கிட்ட நான் போய் கேட்டேன், ஐயா என் கூடவே இருப்பீங்களா? அவர் சொன்னார், நான் உன் கூட தான் இருக்கேன், நீ என் கூட இருந்த. எல்லோரும் யாருடைய நெருக்கத்தையோ எதிர்பார்க்கிறோமே தவிர, ஒரு ஓஷோனுடைய விஷயத்தை படிச்சுட்டு இருந்தேன் நேற்று. ஓஷோனுடைய விஷயம் ஒண்ணு மண்டையில் அறிஞ்சுது. அவர் சொல்றார், நாம் கடவுளிடத்தில் ஏதோ பேசுவதற்காக கடவுளிடத்தில் போவதில்லை, கடவுள் பேச்சை கேட்பதற்காகத்தான் கடவுள் பக்கத்திற்கு போகிறோம். அவர் என்னமோ சொல்ல வர்றார், அதை நம்ம கேட்கறதே இல்லை. பாரதிக்கு அந்த சொல் கேட்டு விட்டது, அதனால் எழுதுகிறான், காண்பதுவே உறுதி உண்டாம், காண்பதல்லால் உறுதி இல்லை, காண்பது சக்தியாம், இந்த காட்சி நித்தியமாம். காண்றதுனா என்னது? பார்க்கிறது வேற, நோக்கிறது வேற. காண்பது வேறு. புற வாழ்க்கை அல்ல, புற உறுப்புகளால் பார்ப்பதல்ல, அக உறுப்புகளால் பார்க்கக்கூடிய அந்த காட்சியை பாரதி கண்டுகொண்டான். நான் இந்த காட்சிங்கிற சொல்ல சங்க இலக்கியத்தில் படித்திருக்கிறேன். மின்னொரு வானம் தன்துளி தலையினாது கல்பொருது இறங்கும் அல்லல் பேர் யாற்று, நீர் வழிப்படுவோம் புனை போல் ஆறுயிர் முறை வழிப்படுவோம், திறவோர் காட்சியில் தெளிந்தனம். காட்சியில் தெளிந்தால்தான், சில காட்சிகளில் தெளிவு வந்தால்தான் எழுத்திலே சத்தியம் பிறக்கும், அந்த எழுத்திலே வெளிச்சம் வரும். அந்த எழுத்திற்கு சொந்தக்காரனாக அந்த மகாகவி விளங்கினான். தேவாரத்தில் அப்பர் சுவாமிகள் திருநாவுக்கரசர் பெருமான் சொல்லுவார், கண்டறியாதன கண்டேன், கண்டு அறியாதன கண்டேன். அனுமன் சொல்லுவான், கண்டனன் கற்பினிக்கினியை கண்களால். நான் என்னுடைய வாட்ஸ்அப்ல ஒரு ப்ரொஃபைல் இதுல ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன், கண்கள் என்பது உறுப்பு, பார்வை என்பது கலை. எல்லோருக்கும் பார்வை ஒரே மாதிரியாக இருப்பது இல்லை. பார்வையில் தெளிவு இருந்தால் பார்க்கின்ற காட்சிகளில் மாற்றம் கிடைக்கும். மாற்றமான காட்சிகளை கண்டவன் மகாகவி பாரதி. அந்த காட்சியில் பாரதி ஒரு விஷயத்தை சொல்ற, நீங்களும் நானும் எழுத முடியாதுங்க, நினைக்க கூட முடியாதுங்க, நினைக்க கூட முடியாது. நீங்க அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? நல்லதோர் வீணை செய்து. புரிஞ்சிருக்கா? புரிஞ்சிருக்கா? இன்னைக்கு ஐயா தவிச்சார் ஒரு விஷயத்த சாப்பிடும்போது, அவருடைய தவிப்பை பார்த்தேன். பாரதியுடைய அந்த வரிகள் தான் என் ஓடுச்சு. நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ, எனக்காக இல்ல, என் குடும்பத்துக்காக, இந்த மாநிலம் பயிர்ந்தவள், உலகத்துக்காக எனக்கு சக்தி தர மாட்டியா? கொடுக்கறதுக்கு ஏதாவது உனக்கு சிரமம் இருக்கான்னு கேட்குறாங்க சாமி கிட்ட. அவனுடைய ஒரு காட்சியை ஞானராஜசேகரன் பாரதி படத்துல வச்சிருப்பார். சகுந்தலைக்கு தலைவலி, தங்கம்மாவுக்கு இது இல்லை, செல்லம்மாவுக்கு மருந்து வேண்டுமா, உப்பு இல்லை, புளி இல்லை. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? இதெல்லாம் சக்தி நீ பார்த்து கொள்ள மாட்டாயா? நான் பாட்டு எழுத வேண்டாமா? சாமி கிட்ட வேண்டது பாருங்க, இந்த மேட்டர் எல்லாம் நீ பாத்துக்கோ, நான் பாட்டு எழுதணும்.
இல்லனா மதம் மாறிடுவன் ஜாகிரதங்கிறாங்க. இதை விட என்னங்க வார்த்தை இது? நான் தான் போன கூட்டத்துல சொன்ன, சிரியா நாட்டுல ஒரு குழந்தை கை கால் வெட்டுப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கு. யார் வெட்டினாங்களோ அவங்க தான் ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து சிகிச்சை பண்றாங்க. அந்த ராணுவ வீரர்களாம் பார்த்துட்டு அந்த 10 வயசு குழந்தை செத்து போச்சு. சாவறதுக்கு முன்னாலும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து செத்துட்டு, நீங்கெல்லாம் பண்ற அநியாயத்தை நான் கடவுள்கிட்ட சொல்லுவேன். என்ன இது? இந்த குழந்தமை, இந்த நேர்மை, இந்த நியாயம், இந்த நம்பிக்கை, இந்த வெளிச்சம், இந்த வெளிப்படை தான் பாரதி. அதனால்தான் பாரதியை நான் பேசுறேன். அவனிடத்தில் மறைவு இல்லை. அவன் பொய் பேசல. அவன் ரொம்ப உண்மையா இருக்கான். ஒவ்வொரு வார்த்தையிலும் உண்மையா இருக்கான். அவனுடைய ஒரு வார்த்தையை சொல்ற, வீட்டுல போய் முடிஞ்சா இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா வீட்டுல உங்களுக்கு தூக்கம் வராதுங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி இல்லை. அம்மா சோறு கொடுத்து அனுப்புறாங்க குழந்தைக்கு, உள்ள முட்டை வச்சு அனுப்புறா. யாருக்கும் தராத, மறைச்சு சாப்பிடு, உனக்காக தான் வச்சிருக்கிறேன், வைக்க வைக்கன்னு யாருக்காவது கொடுத்துட்டு வந்து நிக்காரு. பாரதி என்ன சொல்றான்னு தெரியுமா? பாரதி எப்படி பேசுறான் பாருங்க. ஒரு பிரார்த்தனையை சொல்றாங்க பாரதி. என்ன சொல்றாங்க? விநாயகரிடத்தில் பேசுகிறேன். விநாயகா, பகவன், யாரும் பேச துணியாத பொருளை நான் பேச துணிகிறேன். பேசா பொருளை பேச நான் துணிந்தேன். கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன். என்ன வரம் பாருங்க. மண் மீதுள்ள மக்கள், பறவைகள், விலங்குகள், பூச்சிகள், புல் பூண்டு மரங்கள் யாவும் என் வினையால் இடும்பை தீர்ந்தே இன்புற்று அன்புடன் இணங்கி வாழ்ந்திடவே செய்தல் வேண்டும் தேவதேவா. புரியல? சொல்றான், நாம எல்லாம் நல்லா இருக்கணுமா? நாம தான் நல்லா இருக்கணும்னா நாம தானே புண்ணியம் செய்யணும். அவன் என்ன சொல்றான்? நான் நல்ல காரியம் செஞ்சுக்கிறேன், என் நல்ல காரியத்தால இவங்களுக்கு இதெல்லாம் தீரணுங்கிறாங்க. சார் நல்லா இருக்கீங்களா? ஏதோ உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கேன். நான் புண்ணியம் செய்கிறேன், இந்த உலகம் எல்லாம் இன்புற்று இருக்க வேண்டும் என்று பேசுகிறார். என் வினையால் இடும்பை தீர, இடும்பைனா துன்பம். நான் இதை யோசிச்சு பாக்குறேங்க. கிறிஸ்து அதை செய்ததாக சொல்வார்கள். நம் பாவங்களை அவர் தோன்றினார், நம்மை மீட்பதற்காக அவர் போனார். எனக்கு அந்த கான்செப்ட்லாம் எனக்கு தெரியுமா? தெரியாது. அவர் பேசுகிறார், வினையால் என் வினையால் இடும்பை தீர்ந்தே இன்புற்று அன்புடன். அதுதான் முக்கியம். இன்புற்று அன்புடன் இணங்கி. எத்தனை சொல்லு, எத்தனை தேவைகள் அவனிடத்தில் இருக்கிறது. எவ்வளவு எக்ஸ்டெண்ட் பண்றான் பாருங்க வார்த்தைகளை. இன்புற்று இணங்கி அன்புடன் வாழ்ந்திடவே செய்ய வேண்டும். அடுத்ததா ஒரு பெரிய கனவு அவனுக்கு. என்ன சொல்றான்? ஞான ஆகாசத்திடையே, ஞானம் என்ற ஆகாயத்துல நான் போய் நின்னுட்டு நடுவில் நின்று பூமண்டலத்தில் அன்பும் குறையும் விளங்குக, துன்பமும் இடிமையும் நோவும் சாவும் நீங்கி சார்ந்த பல்லுயிரெல்லாம் இன்புற்று வாழ்க என்பேன். அவன் தன்னை தேவனா உயர்த்திக்க நினைக்கிறான். வான ஆகாசத்துல, ஞான ஆகாசத்துல போய் நின்னுட்டு நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எழுதுகோல் எடுத்தவன் அந்த மகா. இவ்வளவு கஷ்டப்பட்டு இறந்தான் தெரியுமா? என்கிட்ட 2-3 கவிஞர்கள் அப்படி கோபமா பேசினதை நான் கேட்டிருக்கேன். கோபமா பேசியிருக்கான். பிரபஞ்சன் பேசினாருங்க ஒரு வாட்டி. அது ஏதோ புத்தக வாசிப்பு கடையில நான் பாக்குறேன். என்ன பருவேன், எவ்வளவுதான் செய்யறது இந்த சமூகத்திற்கு. சின்ன சின்ன விஷயங்களுக்காக நான் பாடுபட்டு இருக்கேன். நான் பாடுபட்ட இதெல்லாம் எழுத முடியாது, இவங்கெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்களே என்ன. பிரபஞ்சன் சொன்னார்,
நம் கடமை கவிஞர்களை பார்த்துக் கொள்வது. இன்னைக்கு ஐயா சொன்னார், தன்னுடைய உயராய்வு மையத்துல துணை தலைமை போஸ்ட்ல உட்கார்ந்து இருக்கிற ஐயா சொன்னார், அவ்வளவு காசு இருக்கு தமிழறிஞர்களை வாழ வைப்பதற்காக, ஆனால் செயல்படுத்த முடியாத சூழல் இருக்கிறது, செயல்படுத்தும் சூழல் வரும் என்று சொன்னார். கவிஞர்களை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும், ஏனென்றால் அவர்கள் நம்மை பார்த்துக் கொள்கிறார்கள். எப்படி பார்த்துக் கொள்றாங்கன்னு பாருங்க. பாரதியுடைய ஒரு பாட்டு எனக்கு எப்பவுமே பிடித்தமான பாட்டு, நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். எனக்கு கவிஞர்கள் முகாரி பாடுறதோ, வறுமையை பேசுவதோ, துன்பங்களை பேசி நம்மை அழ வைப்பதோ பாரதிக்கு வராதுங்க. பாரதி எழுச்சி கவிஞர், எழுச்சி அடைய வேண்டும். வீழ்ச்சியுற்ற சமுதாயத்திலும் எழுச்சி வர. எல்லாரும் சொல்லுவாங்க மெல்ல தமிழினி சாகும் என்று பாரதி சொன்ன வார்த்தை. பாரதி என்ன சொன்னா? மெல்ல தமிழின் சாகும்னா சொன்னா, மெல்ல தமிழ் இனி சாகும் மேற்கத்திய மொழி புவிமிசை ஓங்கும் என்று அப்பேதை உரை செய்தனன். பைத்தியக்காரனுங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவ்வசை தமிழர் சாதிக்கு எய்திடலாமோன்னு கேட்டான். நம்மளை பார்த்து யாராவது நம்ம மொழி சாகும்னு சொல்லலாமாடா? இங்கிலீஷ் தான் வாழும், தமிழ் வாழாதுன்னு எந்த பைத்தியக்காரனுங்களாம் சொல்லிட்டு திரியிறானுங்களே, அந்த வசை நமக்கு வரலாமான்னு கேட்டான். அவன் சொல்லல, அவன் சொல்றதா எழுதிட்டு இருக்கிறான். அவன் சிந்தனை சிறகெடுத்து வானம் முழுக்க தன்னுடைய சிறகுகளை வியாபித்து இருக்கக்கூடிய ராஜாளி. அப்படிதான் அவன் எழுதினான் கவிதைகள். அவன் எழுதின ஒரு கவிதையை நான் சொல்றேன் பாருங்க, ரொம்ப பிடிச்சமான கவிதைங்க. ஏன்னா நான் காலிப் படித்திருக்கிறேன், அல்லாமா இக்பால் படித்திருக்கிறேன், தாகூர் படித்திருக்கிறேன், சின்ன சின்ன வெளிநாட்டு கவிஞர்களை எல்லாம் படித்திருக்கிறேன். எந்த கவிஞனும் சொல்லாத புள்ளியில் பாரதி எழுதுகிறார். என்ன காலிப் ஒரு கவிதை எழுதியிருப்பார், தகித்திருக்கிறேன். உருது கவிதை. தகித்திருக்கிறேன், நீண்ட பயணம், பயண பொதி என்னை அழுத்துகிறது. திடீர் என்று எனக்கு முன்னால் வெள்ளம் பிரவாகம் எடுத்து ஓடுகிறது. தாங்க முடியாமல் பாய்ந்து விட்டேன். எனக்கு நீச்சல் தெரியாது. நான் குதித்த இடத்தில் என் நினைவிடமாக என் பயண பொதிகள் என்று எழுதியிருப்பான். அவன் நினைவிடமா அவன் குதித்த இடம் இருக்குங்க, அவன் செத்த இடம் இருக்குங்க. தகித்திருக்கிறேன், அல்லாமா தகித்திருக்கிறேன். ஒரு கடல் வந்தாலும் குடித்து விடுவேன். காணல் நீரே, நீயாவது காட்சி தர மாட்டாயா? ஏ பெண்ணே, அன்பு செய்யவில்லை, அன்பு செய்ய ஒரு பெண் இல்லை, பரவாயில்லை, ஒரு துரோகமாவது செய்துவிட்டது. வாழணும்னு ஆசைங்க, அந்த வழியிலையாவது வாழ்ந்துருமே, இல்லாம வாழ முடியலேங்கிறாங்க. இது அந்த சிந்தனை, பாரதியின் சிந்தனை பாருங்க. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். படிச்சிருக்கீங்களா அந்த பாட்டை? நம்ம எல்லாருக்கும் பாட்டு தெரியும், ஃபுல்லா தெரியும். அது ஒரு பிரச்சனைங்க நமக்கு. ஓடி விளையாடு பாப்பா எல்லாருக்கும் தெரியும், ஃபுல்லா தெரியுமா? ஓடி விளையாடு பாப்பா, அப்புறம் கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாது பாப்பா, அப்புறம் காலை எழுந்தவுடன் படிப்பு, மாலை முழுதும் விளையாட்டு, அப்புறம் சின்னஞ்சிறு குருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பா, வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளுவா, தேம்பி அழும் குழந்தை நொண்டி நீ விடம் கொண்டு போராடு பாப்பா, பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. என்ன வார்த்தைகளுங்க அது? நான் யோசிச்சு பாக்குறேன். உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும் பாப்பா, தெய்வம் உண்டு என்று நம்பு பாப்பா, ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா. உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும் பாப்பா, திண்ணிய வைரமுடைய நெஞ்சு வேண்டும் பாப்பா, தெய்வம் உண்டென்று தான் உணர வேண்டும் பாப்பா, இது வாழும் முறைமை பாப்பா. நமக்கு தான் எழுதி வச்சான், வசதியா நம்ம விட்டுறோம். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அங்கே எனக்கு இந்த பாட்டு சொல்லும் போதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுவேன், நம்ம கிட்ட என்ன தெரியுமா இருக்கு, பிரச்சனை என்ன தெரியுமா? இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் திடீர்னு கேட்கிறேன், யாருக்கெல்லாம் தாகமா இருக்கு?
அதுல 10 இருக்கும் எல்லாருக்கும் அப்படின்னும். ஏய், கேட்ட கேள்வி தனிப்பட்டது. பி ஸ்பெசிபிக். ஜெனரலைசேஷன் இருக்குல்ல, ஜெனரலா ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறது இருக்குல்ல. ஆமா ஆமா அப்படிதான், எனக்கும் தெரியும் சொல்லிட்டே இருந்தான், அப்படிதான் கோவல நான் கொன்ன மாதிரி இப்படி சொல்லி சொல்லி. ஜெனரல் ஜெனரல் ஒப்பீனியன் ஒண்ணு கிடையாதுங்க. பி ஸ்பெசிபிக். கேக்குறீங்களா? எது கேட்டாலும் ஸ்பெசிபிக்கா கேட்டு. எங்க இஸ்லாத்துல சொல்லுவாங்க, உன் கால் செருப்பின் வார் அருந்து விட்டதா, அதையும் இறைவனிடத்தில் கேள். நெருக்கமா கொண்டு வராங்களா? இறைவன் எங்கே இருக்கிறான்? உன் உயிர் நரம்பிற்கும் பக்கத்தில் இருக்கிறான். சொல் புரியுதா? புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணன் சொன்னதுதானே, நான் சாட்சியாக நிற்கிறேன், நீ அழைத்தால் ஒழிய நான் வருவதில்லை, நான் சாட்சியாக இருக்கிறேன் என்பதே போதுமானது. அப்ப அவன் சாட்சியா. எங்க அம்மா ஒரு நாள் சொன்னாங்க, சுல்தான் நான் முன்னால கேமரா இருந்தா எவ்வளவு நீட்டா போறேன். ஆமா, பவுடர் சரியா இருக்கா, முடி சரியா இருக்கா, பின் சரியா இருக்கு, எவ்வளவு பாக்குறேன். ஆமா, கடவுளுங்கிறது கேமரா தான். பெரிய கேமரா நம்மளை பார்த்துட்டு சாகிறத. அம்மா சொன்ன சொல் பாரதி அந்த கேமராவுக்கு முன்னால பிந்தாஸ் அப்படி இருந்தான். என்ன மனசுல வருதோ அதை கேட்டான். ஸ்பெசிபிகேஷன் இருந்தது அவங்கிட்ட. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அங்கே தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டினார். சக்தி பார்க்க காணி நிலம், அப்புறம் மாளிகை. வாட் நெக்ஸ்ட்? போலாமா? இரு ஜன்னல் பக்கத்துல ஒண்ணும் இல்ல. அதுக்கு அங்கே கேணி அருகினிலே தென்னை மர கீற்றும் இளநீரும். சாங்ஷன். இந்த பக்கம் பொட்டலா இருக்கு. 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும். ஓகே, சாங்ஷன். இருட்டா இருக்கு. அதுக்கு நல்ல முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வரும். ஓகே, சவுண்ட் எஃபெக்ட் இல்லையே. அதுக்கு அங்கே கத்தும் குயிலோசை. அப்புறம் பாருங்க, சற்று வந்து காது. மியூசிக் அப்படிதான் இருக்கும். அப்பதான் ரம்யமா வரும் சூழல். எப்படி சூழல் அமைக்கலாம் நமக்கு தெரியுது. அப்படிலாம் கேட்க சாமி கிட்ட தானே கேட்கணும். என்ன வேணாலும் கேட்கலாம்ல. இந்த டீச்சர் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரக்கூடாது, வந்தாலும் எக்ஸாம் வைக்க கூடாது, நான்லாம் வந்து ஒரு வாரம் அவங்க வரக்கூடாதுன்னா என்னென்ன நடக்கணும் அப்படிங்கறதான் கேட்டிருக்கேன். ஒரு மாசம் வரக்கூடாதுன்னா என்னென்ன நடக்கணும், ஸ்கூலை விட்டு போயிருந்தோம்னா அவங்களுக்கு என்ன நடக்கணும்னு தான் கேட்டிருக்கேன் நான் பிரார்த்தனையில. முன்பகல் செய்ய இறைவனிடத்தில் கேட்கின்றவன் எப்படி என்ன ஸ்பெசிபிகேஷன் பாருங்க. அங்கே கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். நீங்களும் நானும் கேட்க முடியாதது கேட்டான். என் பாட்டு கிளம்பிடுது. அங்கே ஒரு பத்தினி வந்துட்டான். பத்தினி வந்துன உடனே அவளோட மட்டும் அப்படி ஜாலியா இருந்துட்டேன்னா கவிதை மூட. எங்கள் கூட்டுக்களியிலே கவிதைகள் கொண்டு தராங்க. பாருங்க, காணி நிலம் கிடைச்சிருச்சு, நடுவுல மாளிகமாய் வீடு கிடைச்சிருச்சு, தோட்டம் கிடைச்சிருச்சு, லைட் எஃபெக்ட், சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் கிடைச்சிருச்சு, பத்தினி பெண்ணும் கிடைச்சிட்டா கவிதையும் கிடைச்சிருச்சு. விட வேண்டியதானே? நீங்களும் நானும் தான் விட்டுருப்போம். பாரதி மகா கவி இல்ல, விடலாம். அவன் சொன்னாயம்மா எல்லாம் கொடுத்துட்டியா? சாங்ஷன் பண்ணிட்டேனடா. ஒண்ணு செய். என்னது? இந்த காட்டு வெளி இருக்குல்ல, வெளியில. ஆமா, எவனா வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணனா? அதுக்கு அந்த காட்டு வெளியினிலே அம்மா உந்தன் காவல் உற வேண்டும். போய் வாட்ச் உடனா நில்லுன்ட்டான். சக்திக்கு கோவம் வந்துருச்சு. என்னடா உன்னையே பார்த்துக்கிட்டா இந்த மக்கள் எல்லாம் யார் பார்க்கறது? என் கடவுள் வேலையை யார் பார்க்கறது? ஏம்மா நீ என்ன பார்த்துக்க, என் பாட்டு உன் வேலையை பார்த்துக்கொண்டா பாருங்க. என் பாட்டு திறத்தாலே வையத்தை பாலிக்கிறது. இந்த வையத்தை பாலித்திடுவதற்கான பாடல்களை எழுதுகிறார். ஞான ஆகாசத்திற்கு மத்தியில் போய் நின்று கொண்டு நீங்கள் எல்லோரும் மின்முற்று இருப்பதற்காக நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று பேசுகிறார். இந்த சொற்களை யோசித்து பார்க்கின்ற பொழுது, அவனுடைய அந்த பயணங்களை யோசித்து பார்க்கின்ற அந்த சொற்களில் இருக்கக்கூடிய ரௌத்ரம். நான் பாரதியை படிச்ச அப்புறமா தான் ஆசிரியர்கிட்ட சொல்றேன். இந்த ஆசிரியரை பற்றி ஒன்று சொல்ல வேண்டும், அதை நாளை சொல்கிறேன்.
எனக்கு என்ன ஒரு பயம் தெரியுமா, ஒரு விஷயத்தை பேசும்போது அவனை படிக்கின்ற பொழுதுதான் ஒரு தெளிவு எனக்கு கிடைச்சிருச்சு. சினம் என்பது என்ன, ரௌத்ரம் என்பது என்ன. அவன் ஆத்திச்சுடியில சினம் தவிர்னு சொல்றாயா, ரௌத்ரம் பழகுன்னு சொல்றான். இப்ப சினத்துக்கும் ரௌத்ரத்துக்கும் என்ன வித்தியாசம்? சினம் என்பது தனி மனிதனுடைய சுயநலத்தால் வரும் இழி உணர்வு. ரௌத்ரம் என்பது பொது நலத்தின் பால் வரக்கூடிய விழிப்புணர்வு. பொது நலத்தின் மீது அக்கறை இருந்தால் வரக்கூடியது ரௌத்ரம். சுயநலத்தால் வருவது சினம். சினம் தவிர ரௌத்ரம் பழகு. இதான் பாரதி. அவன் சொல்றானே, நன்று கருது நாளும் வினை செய், நினைப்பது முடியும். என்ன மந்திரம் இது? நன்று கருது நாளும் வினை செய், டெய்லி அதை செஞ்சிட்டு. நான் சமீபத்துல நான் அதை நிறைய இடங்கள்ல சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொல் தெரியுமா இது? இப்ப ரூமி படிச்சுட்டு இருந்தேன். ரூமி சொல்றாரு ஒரு வார்த்தை, அதை நான் யூடியூப்ல சொல்லியிருப்பேன். முதல்லயே நான் பேசுறது யூடியூப்ல போட்டுறாங்க, யூடியூப்ல நான் சொல்லல. அது நான் தப்பான இடத்துல சொல்லிட்டேன். பாரதியை படிக்கும் பொழுது உள்ளுக்குள்ள ஒரு தங்க ஜரிகை ஓடும். அந்த ஜரிகைக்குள்ள நம்ம நினைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நான் பிறந்த இனமும் பிறந்த இடமும் வளர்ந்த நிலையும் இவ்வளவு உயர்வுகள் எல்லாம் கிடைக்க வாய்ப்பில்லாத இடம். அந்த சரிகையில் நின்று கொண்டு அந்த புள்ளியில் நிற்கிறேன். நீங்க அந்த புள்ளி சிந்தனை என்கின்ற புள்ளியில நின்று பாருங்களேன், அதுல ஆழமா அதை நம்பி பாருங்களேன், உயர்வுகள் உங்க காலடியில வந்து சேரும். நான் என்ன பண்ணிட்டேன், அந்த வார்த்தைய தப்பான கூட்டத்துல சொல்லிட்டேன். எல்லாம் 17-18 வயசு. அவர் என்ன சொல்றார், நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்க. அவன் நிஜமாவா மேடம், நிஜமாவா மேடம்னு கத்துறான். ரூமியே சொல்லிட்டாராங்கிறான். பெண்களை பற்றி ரூமி ஒரு வார்த்தை சொன்னா ரொம்ப பிடிச்சது எனக்கு. வயசானவங்க ஒத்துக்குவாங்க, சின்ன பிள்ளைங்க ஒத்துக்க மாட்டாங்க. 30 வயசுக்குள்ளே அதை ஒத்துக்கணும். காட்டு மிராண்டிகள் தான் பெண்களை அடிமை செய்கிறார்கள். இதான் பாரதியம் சொல்றான். அறிவை தீமை கொண்டு அறிவை அழிக்க முயல்பவர் பித்தராம்ங்கிறான். பெண்ணினுடைய அறிவை தீமை கொண்டு அழிக்க நினைக்கின்றவர்கள் பைத்தியக்காரர்கள் என்கிறான். ரூமி என்ன சொல்றான் பாருங்க, காட்டு மிராண்டிகள் தான் பெண்களை அடிமை செய்கிறார்கள், ஞானிகளோ அவர்களுக்கு அடங்கி போகிறார். ரூமி, நான் கவிக்கு அப்துல் ரஹ்மான் கிட்ட கேட்டேன், பாப்பா இப்படி சொல்றாரு ரூமி, நீங்க ஒத்துக்கிறீங்களா? சிரிப்ப சிரிச்சு சொன்ன, முட்டாள் பெண்ணே, உங்களுக்கு தெரியாதா, எவன் ஒருவன் பெண்ணிற்கு அடங்கி போகிறானோ அவன்தான் அவளை ஆளுமை செய்கிறான். அவர் ஞானம். அது பெண்ணிற்கு அடங்கி போவது ஞானம். ஏனென்றால் அப்பொழுதுதான் அவளை ஆட்சி செய்ய முடியும் என்கிறார் அவர். ரூமி இப்படி பேசுகிறான். இன்னொரு வார்த்தை சொல்றார் ரூமி, பெண் என்பவள் கடவுளிடம் இருந்து வந்த பரிசு பொருள், அவள் அன்பிற்குரியவள் மட்டும் இல்லை என்று பேசுகிறார். She is a gift from God, she is not a lover. இது ரூமியினுடைய தெளிவு. இந்த தெளிவை மகாகவி பாரதி பெண்களை பற்றி எழுதுகின்ற பொழுதெல்லாம் நான் உணர்ந்திருக்கிறேன். பெண்களை பற்றி அப்படிதான் சொல்லுகிறார். போற்றி போற்றி 1000 போற்றி காண் என்கின்ற பாட்டை புதுமை பெண்கள் என்று வரும், படித்து பாருங்கள். அவனுடைய குப்பி பாட்டை படித்து பாருங்கள். ஜாதியை பற்றி அவனுடைய நினைவுகளை படிச்சு பாருங்க. நல்லா சொல்றாங்க, தொண்டு செய்யும் அடிமை உனக்கு சுதந்திர நினைவோடா, பண்டு கண்டதுண்டோ, அதற்கு பாத்திரமாவாயோ, ஜாதி சண்டை போச்சோ, உங்கள் சமய சண்டை போச்சோ, கண்முன் நிற்க வந்தாய், நிற்கணும் அது போடா, நீதி சொல்ல வந்தாய், கண்முன் நிற்கணும் அது போடா. இது பாரதியின் வரிகள். எனக்கு இன்னொரு வார்த்தை ரொம்ப பிடிக்கும், நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி. அடுத்த வார்த்தை பாருங்க, அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் கொண்டாரடி கிளியே ஊமை சடங்கு. எங்க ஊமைன்னு சொல்றான், எங்க வாயில வார்த்தைகள் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப யாரோ ஒரு தலைவர் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அவருடைய சொற்களில் இருக்கும் உண்மைகளை ஆராய போகிறார்கள். பேசுகின்ற பேச்சிலே சத்தியம் இருக்க வேண்டுமா இல்லையா? நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமின்றி வஞ்சனை சொல்லலாமா? வாய்ச்சொல்லில் வீரராக இருக்கலாமா? எங்கே பேச வேண்டுமா அங்கே பேசாமல் அச்சமும் சிறுமதியும் கொண்டு இருக்கலாமா?
அடிமைச்சனங்களாக இருக்கலாமா? அவ எவ்வளவு வார்த்தை பாருங்க, எவ்வளவு பேர். இது நீங்களும் நானும் சொல்லிட முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சொல்ற வார்த்தைகளை அவன் மகாகவி என்பதற்காக ஒவ்வொரு சேரா அப்படி ஏறி 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 போய் மேல உட்கார்ந்துருக்காங்க. நான் எப்பவுமே அந்த பாட்டை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறேன். எனக்கு நானே சொல்லிக் கொள்கின்ற பாட்டு அது. முதல் வரி சொல்றவங்க எல்லாருக்கும் தெரியும். தேடி சோறு நிதம் தின்று, எல்லாரும் செய்யறதா தானே? தேடி சோறு நிதம் தின்று. அடுத்த வார்த்தை பாருங்க, பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன பேசணும்னு கொஞ்சம் ஆர்டிகுலேட் பண்ணி பாருங்க. நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுவேன், காலை எழுந்துச்சுன்னா தண்ணியே வரலையா, எங்கள் அப்பா வந்து தண்ணி கூட எடுத்துட்டு போய் தண்ணி கொண்டு வர சொன்னாரா, எடுத்துட்டு போகிறதுக்குள்ள 7:30 ஆயிடுச்சு. எங்கள் அம்மா வேற வந்து குளிக்க போவாங்க. நீங்கள் சொல்லிட்டு அப்படியே காலேஜுக்கு போயிருந்தாங்களா, என்னால் முடியவே நான் அங்கேயே நின்றுட்டு வந்து குளிச்சுட்டு ஏதோ ஒன்று காக்கா போயிருந்தேன், குளிச்சுட்டு நேரம் வெளியில் கிளி கட்டி வச்சு நான் எடுத்துட்டு ஓடி வந்தேன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்தால் பஸ்ஸே இல்லை. பஸ்ஸு பார்த்துட்டு 2 ஸ்டாப்பிங் தண்ணி வைக்கிறோம். உள்ளே ஏறினேன்னா சீட்டே இல்லை. நான் கடங்காரம் ஒருத்தன் வருவாங்க, அவன் வேற வந்து நின்று முடிச்சுட்டே இருக்கான். யாரும் உள்ள போய் எப்படியாவது சீட் கழிச்சுட்டு உட்காந்துட்டு வீட்டுக்கு வந்து காலேஜுக்கு வந்து சேர்றதுக்குள்ள கேட்டு பிடிக்காங்க. இவ்வளவு சொன்னியே எனக்கு என்ன நன்மை? சில பேர் வாய்களில் குப்பைகள் வைத்துக் கொண்டு அலைகிறார்கள். குப்பை தொட்டிகளாக சில காதுகள் கிடைத்து துப்பிறாங்க காதல. அவன் சொல்றானே பாரதி, வார்த்தைகளை பாருங்க, பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி. அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம் எனக்கு. மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து. இதை கொஞ்சம் வீட்டுல போய் யோசிங்க. யாராவது நமக்கு துன்பம் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க மனதளவுல பாதிக்கப்படாம அந்த துன்பத்தை நமக்கு கொடுக்க மாட்டாங்க. மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை என பெண் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நானும் விழுவென்று நினைத்தாயோ. இப்படி நிக்கிறாங்க சாமிக்கு முன்னால. தசையினை தீச்சுடினும் நவ சக்தியை பாடும் நல் அகம் கேட்டு. இதான் மகாகவி. மோகத்தை கொன்றுவிடு, அல்லால் அதில் மூச்சை நிறுத்திவிடு, தேகத்தை சாய்த்து விடு, அல்லால் அதில் சிந்தனை மாய்த்து விடுங்கிறாங்க. இந்த துடிப்பை புரிந்து கொண்டால் அவனை மகாகவி என்று நாம் கொள்ளலாம். துடிப்போடு பாடல்களை எழுதினான். அப்படி எழுதுகின்ற பொழுது அவன் நம்ம ஜாதியை பற்றி, நம்ம தமிழ் சாதியை பற்றி அவன் சொல்லுகின்ற வார்த்தைகள், அவன் போன உயரங்கள், அவன் பட்ட கவலைகள், நமக்காக பாட்டு எழுத தொடங்கினான். இந்த உலகத்திற்காக அப்படி அப்படி நிறவுதுங்க. அவனுடைய பாடல் வரிகள் நிறவிக் கொண்டே போகிறார். இப்போல்லாம் வந்து தமிழர் ஜாதிக்கு ஐயா சொன்னதான் தீர்வு. குடி குடி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் சிந்தனை வரும். குடிக்கிற பசங்களை பார்த்து பேசுறான் பாரு. மண்வெட்டி கூலி தின்னலாச்சு, எங்கள் வாழ்வலியும் வேல்வலியும் போச்சே, விண்முட்டி நின்றவுகள் போச்சே, இந்த மேதினியில் கெட்ட பெயராச்சே, நானிலகு வில்லியனுடைய தூணி நல்ல நாதமிகு சங்கொலியும் பேணி பூநிலகு தின் கதையும் கொண்டு நாங்கள் போர் செய்த காலமெல்லாம் ஏழை எளியவர் வீட்டில் இந்த ஈன வயிறுபடும் பாட்டில் கோடை எலிகள் எனவே பொருள் கொண்டு வந்து சொல்ல கொதிக்குதடா நெஞ்சம், வெறும் வெங்காயத்திற்கோ வந்த இந்த பஞ்சம், சோத்துக்கு பஞ்சம் வரலாம் ஐயா. பாரதி சிந்திக்கிறான். நமக்காக, சமூகத்திற்காக, வரும் தலைமுறைக்காக, பின்னால் மறைந்து போனவர்களுக்காக சிந்திக்கிறான். நமக்காக பாட்டெடுத்த, நமக்காக பாட்டரசனாக உலவிய, தன் வாழ்க்கையை பற்றி கிஞ்சித்தும் கவலைப்படாத மகாகவி பாரதி. பாரதி யானை மிதித்து இறந்து போகவில்லை என்பது குழந்தைகளுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எங்க பார்த்தசாரதி கோயில தான் யானை அவனை தள்ளி விட்டுச்சுங்க. மிதிக்கல, மிதிச்சா செத்துருப்பாங்க. யானைக்கு மதம் பிடிச்சிருக்கு. அவன் உயிர்களிடத்தில் தொடர்பு கொண்டான். கான்டாக்ட், கனெக்ட்னு 2 வார்த்தை இருக்கு. அவன் நம்மளை பார்த்தானா கான்டாக்ட்ல இருக்க மாட்டான், கனெக்ட் ஆகும். கனெக்ஷன் இருக்குல்ல, ரொம்ப பெரிய. இப்ப நீங்க எல்லாரும் வந்து நிகழ்ச்சிக்கு வந்தீங்க, கான்டாக்ட்ல இருக்கிறீங்க. பூ எடுத்து கொடுக்குறாங்க, யார் யார் வராங்க போறாங்க எல்லாத்தையும் பாக்குறாங்க. அவங்க இந்த நிகழ்ச்சியோட கனெக்டடா இருக்கிறாங்க. கனெக்ஷன் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் கான்டாக்ட். He always connect. அவன் அந்த யானை கிட்ட போய் கேட்பான், நான் எப்பவுமே கஜராஜனே கவிராஜன் வந்திருக்கிறேன், பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ளு, உள்ள போயிட்டு தேங்காய் பழம் கொடுப்பானா. அன்னைக்கு அதுக்கு மதம் பிடிச்சிருந்திருக்கு.
அது இப்படி கிட்ட அந்த கவிஞனை பார்த்துட்டு தட்டிருச்சு. அந்த காத்துல போய் விழுந்தவன் தான் கீழே ஒல்லியா விழுந்துட்டான், மயங்கிட்டான், நல்ல அடிப்பட்டுச்சு, மயங்கிட்டான். குவளை கண்ணன் என்ற அவருடைய தோழர் தான் வந்து அவரை காப்பாத்தி இருக்கிறார். நம்ம ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில தான், எங்க வீட்டுல பக்கம் நடந்து போற தூரம், அங்கதான் வந்து போட்டிருக்காங்க. அவர் 6 மணி நேரம் கழிச்சு கண்ணை முடிச்சிருக்கான். நான் எங்கே இருக்கிறேன், என்ன நடந்தது, நான் குவளை கண்ணன் சொன்னா நொங்க இருக்கிறேன். ஆஸ்பத்திரியில இருக்கிற ஏன் என்ன ஆயிற்று, யானை எப்படி இருக்குது, எங்கெங்க வரோம் இத சொல்லு, யானை எப்படி இருக்குதுன்னு கேட்கிறான். யானை நல்லாதான் இருக்குது, மதம் பிடிச்சிருந்தது, மௌனம் உங்க பொண்ணு இருக்கும் அப்படிச்சிட்ட அப்படின்னா. பிழைக்கண்ணா, யானைக்கு மதம் பிடிச்சிருந்தா? ஆமா, பாவம் வந்தது பாரதி என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் கீழே தள்ளியவுடன் கீழே விழுந்து விட்டேனா நான் தான் என்பதை கண்டு கொண்டது. அதனால்தான் மிதிக்கவில்லை. என்னை காப்பாற்ற வந்த உன்னையும் ஒன்றும் செய்யவில்லை. இப்பொழுது போய் பார், நான் இல்லாமல் போய் பார், அது உன்னை சும்மா விடாதுன்னு சொன்னாங்க. கூடக்கு எழுதுறாரு, பாரதி யானை மிதித்து சாகவில்லை. அதற்கு பிறகு 6 மாதம் உயிரோடு இருந்தான். வயிற்று போக்கால் அவனுடைய உடல் நலிவுற்ற காரணத்தினால் அவனுக்கு சரியான சோறும் சரியான பாதுகாப்பும் சரியான உடல் வலிமையை பாதுகாக்கக்கூடிய குடும்ப சூழலும் இல்லாத காரணத்தினால் சமூகத்தினுடைய அக்கறையின்மையினால் செத்து போனவன். இப்போ வானவில் பண்பாட்டு மையம்னு ஒரு மையம், அந்த மையம் வந்து இப்போ 11ஆம் தேதி ஜதிப்பல்லக்கு வந்து தூக்கிட்டு போச்சு. பாரதிய ஜதிப்பல்லக்குல உட்கார வச்சு அமைச்சர்கள், பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், மாணவர்கள் எல்லாரும் தூக்கிட்டு போனாங்க. அப்போ அந்த ரவிங்கிறவர் அனௌன்ஸ் பண்ணாருங்க ஒரு விஷயத்த. அவன் மகாராஜாவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கான். சாப்பிடறதுக்கே சாப்பாடு இல்ல, வந்து கவிதை படிக்க வாயான்னு சொன்ன உடனே கடிதம் எழுதியிருக்கான். நான் கவிதை படிக்க வர வேண்டும் என்றால் எனக்கு நீ ஜதிப்பல்லக்கு அனுப்ப வேண்டும், பொற்கிழி வழங்க வேண்டும், புலவர்கள் எல்லாம் புடைசூழ வந்து என்னை அழைத்து செல்ல வேண்டும், அப்பொழுதுதான் வருவேன். நானா அந்த லெட்டர் போச்சா, அந்த மாதிரி ஜதிப்பல்லக்கு வந்துச்சாங்கிறதுல வரலாறுல இல்லை. ஆனால் அவனுக்காக இன்றைக்கு ஜதிப்பல்லக்கு காத்திருக்கிறது. அவனை சுமந்து கொண்டு போவதற்காக நிறைய தமிழறிஞர்களும் ஆர்வலர்களும் தலைவர்களும் காத்திருக்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய சமூகத்தில் அவன் பிறந்திருக்கிறானே, அவன் பிறந்த சமூகத்தில் நாமும் பிறந்திருக்கிறோமே என்கின்ற பெருமையோடு மகாகவியினுடைய நாமம்